கர்நாடக சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹாவை விமர்சித்தது தொடர்பாக நவம்பர் 11ஆம் தேதிக்குள் தமிழக அரசு விளக்கம் தர சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சொத்து சேர்ப்பு வழக்கில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. சிறை தண்டனை 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா தீர்ப்பு வழங்கினார். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் அதிமுகவினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதன் ஒரு பகுதியாக தீர்ப்பு வழங்கிய நீதிபதியை விமர்சித்து ஆங்காங்கே போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. மேலும் வேலூர் மாநகராட்சி கூட்டத்தில் ஜெயலலிதாவிற்கு எதிராக தண்டனை வழங்கிய நீதிபதியை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக திமுக சட்டத்துறை செயலாளர் RS பாரதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். உண்ணாவிரதம், ஊர்வலம், ஆர்ப்பாட்டம் நடத்தும் அதிமுகவினர் நீதிபதியை கடுமையாக விமர்சிப்பதாகவும் போஸ்டர் ஒட்டுவதாகவும் தெரிவித்திருந்தார். இதில் நீதிமன்றம் தலையிட்டு தீர்வு காணவும் பாரதி வலியுறுத்தினார். இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் சத்யநாராயணன் முன்னிலையில் புதனன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நவம்பர் 11ஆம் தேதிக்குள் தமிழக அரசு மற்றும் வேலூர் மாநகராட்சி விரிவான பதிலளிக்க உத்தரவிட்டனர். பாமக வக்கீல் பாலு, சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி ஆகியோர் தாக்கல் செய்த பொதுநலன் மனுக்களையும் ஒன்றாக இணைத்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது குறிப்பிடத்தக்கது.